வெல்கம் ஃப்ரம் சாம்சங் சேனல். நம்ம இந்த உலகத்தில் எவ்வளவோ பூச்சி இனங்களை பார்த்துருப்போம். மூணமும் இருக்கிற இந்த பூச்சை வச்சு ஆடி BMW காரே வாங்க முடியும். அந்த அளவுக்கு இந்த பூச்சி காஸ்ட்லியாக இருக்குது. இது 1 கோடி வரைக்கும் சேல் ஆகுதுன்னு சொன்னால் நம்புவீங்களா? நம்ம எல்லா விலங்கோட பாலும் வெள்ளை கலரில் தான் பார்த்துருப்போம். ஆனால் இந்த விலங்கோட பால் மட்டும் கருப்பு நிறத்தில் இருக்குது. அப்படின்னா அந்த பாலில் டீ தூள் காபி தூளை போட தேவையில்லை போல. எவ்வளவோ வகையான மீன் இனத்தெல்லாம் பார்த்துருப்போம். ஆனால் இந்த போட்டோவில் இருக்கிறது மீனுன்னு சொன்னால் நம்புற மாதிரியா இருக்குது. அப்படின்னா இது எந்த வகையான மீனாக இருக்கும்? நம்மளோட பைக் கார்லெல்லாம் எவ்வளோ மைலேஜ் வருதுன்னு செக் பண்ணியிருப்போம். ஆனால் விமானத்தோட மைலேஜ் எவ்வளோன்னு ஃப்ளைட்டை வாங்கி வீட்டில் நிப்பாட்டினா தான் தெரியும் போல. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அமேசிங்கான விஷயத்தை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஸ்டாக் பீட்டில்ங்கிற பூச்சி தான் உலகத்திலேயே ரொம்ப காஸ்ட்லியான பூச்சி. ஒருத்தருக்கு லாட்டரி டிக்கெட்ல 1 கோடி விழுந்துச்சுன்னா எந்த அளவுக்கு ஹாப்பியா இருப்பாங்களோ அந்த அளவுக்கு இந்த மூணமும் பூச்சி கிடைச்சா இருக்கும். ஏன்னா மருத்துவ குணங்களுக்காக 1 கோடி வரைக்கும் இதை வாங்குறாங்க. கடைசியா ஜப்பான் நாட்டை சேர்ந்த பூச்சி வளர்க்குறவர் 75 லட்சம் வரைக்கும் இதை சேல் பண்ணியிருக்கிறாராமா. அப்படின்னா இது சொகுசான ஏரியாவில் தான் இருக்குன்னு நம்ம நினைச்சிருப்போம். ஆனா இது குப்பையில தான் காணப்படுதான். இந்த பூச்சி அமெரிக்கா நைஜீரியா பகுதியில தான் அதிகம் காணப்படுதான். அப்படின்னா இப்பவே ஒரு ஃபிளைட் டிக்கெட் புக் பண்ணிட வேண்டியதான். பசும்பால்ல இருந்து ஒட்டக பால் வரைக்கும் எல்லா பாலுமே வெள்ளையா தான் பார்த்திருப்போம். ஆனா இந்த ஒரு விலங்கு மட்டும் கருப்பு நிறத்துல பால் கொடுக்குது. கருப்பு காண்டாமிருகம் தான் கருப்பா பால் கொடுக்குது. இந்த காண்டாமிருகத்தை ஆப்பிரிக்கா பகுதியில தான் அதிகம் காணப்படுது. இதுல 0.2% மட்டும் தான் கொழுப்பு இருக்கு. இதனோட பால் தண்ணீர் போல கருப்பு நிறத்துல இருக்கும். நம்ம வீட்டுக்கு ஒரு காண்டாமிருகம் வளர்த்தா நம்ம பூனையோட கதி அவ்வளவுதான் போல. நம்ம அதிகமா இயற்கையோட ஒன்றி வாழ்றதுக்கு இளநீரே ஒரு சாட்சி அமையும். ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒண்ணு. இளநீயும் தேங்காவும் ஃபுல்லா மோல்டிங்கா தான் இருக்கு. ஆனா தண்ணியும் தேங்காவும் எப்படி வந்திருக்கும்னு யோசிச்சிருக்கீங்களா? இளநீர் உள்ள என்ட்ரோஸ்பர்ம்னு ஒரு பகுதி இருக்கு. இதுதான் இளநீரை தேங்காவா மாத்துறதுக்கு உதவுது. தென்னை மரம் தன் செல்கள் மூலம் வேர்களில் இருந்து தண்ணீரை எடுத்து இந்த பகுதிக்கு கொண்டு வருது. இந்த நீர்ல என்ட்ரோஸ்பர்ம் கரையும் போது கெட்டியாக தேங்காவா மாறிடுது. அடுத்த டைம் இளநீர் குடிக்கிறப்ப இந்த என்ட்ரோஸ்பர்ம் பார்த்தே ஆகணும். ட்ரெயின்லயும் மக்கள் பஸ்ல ஃபுட்போர்ட் அடிக்கிற மாதிரி ஜெனரல் கோச்லயும் போவாங்க. அதுவும் ட்ரெயின்ல முன்னாடியும் கடைசியிலும் தான் ஜெனரல் கம்பார்ட்மெண்ட் இருக்கும். ஏன் ஜெனரல் கோச் ட்ரெயின்ல முன்னாடியும் கடைசியில மட்டும் இருக்கு? ரயில் சென்டர்ல வச்சிருக்கலாமே. ரயில்வே என்ன சொல்றாங்கன்னா ஸ்லீப்பர் ஏசி பெட்டிகளை விட ஜெனரல் கம்பார்ட்மெண்ட்ல தான் கூட்டம் அதிகமா இருக்கும். அப்படி இருக்கிறப்ப ரயிலின் நடுப்பகுதியில இருந்தா அதிக இடையில ரயில் சமநிலையில இருக்காது. ஆபத்து ஏற்பட அதிகம் வாய்ப்பு இருக்கு. போர்டிங் டிபோர்டிங்கிலும் சிக்கல் ஏற்படும். இதனால பயணிகளை சமமா பிரிக்கப்படுது. இதனால ட்ரெயினோட சமநிலையை பராமரிக்க ஈஸியா இருக்கு. அடுத்த தீபாவளிக்கு ஊருக்கு போக இந்த தீபாவளிக்கே ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிடலாம். அவ்வளவு கூட்டம் இருக்கும். நாம பைக்ல இருந்து கார் வரைக்கும் மைலேஜ் எவ்வளவு வருதுன்னு செக் பண்ணிருப்போம். பிளைட்டோட மைலேஜ் எவ்வளவு வருதுன்னு தெரிஞ்சா ஆச்சரியப்படுவீங்க. பொதுவா விமானத்துல ஏவியேஷன்ங்கிற எரிபொருள் பயன்படுத்துறாங்க. அது பெட்ரோல் செயற்கை எரிபொருளோட கலவை தான் ஏவியேஷன். இது மட்டும் இல்லாம இன்ஜினோட தேவையை பொறுத்து ஏவியேஷன் கேசோலின் ஜெட் ஃபியூயலும் பயன்படுத்துறாங்க. பிளைட்டோட எரிபொருளின் பயன்பாடு எரிபொருளோட வகை பயணித்த தூரம் விமானத்தோட அளவை பொறுத்து மாறும். 268 இருக்கைகள் கொண்ட ஒரு போயிங் 747 விமானம் தோராயமா 1 லிட்டருக்கு 12 லிட்டர் எரிபொருளை பயன்படுத்துது. 192 பயணிகள் கொண்ட ஒரு ஏர்பஸ் A321 நியோ விமானம் 1 லிட்டருக்கு 4.18 லிட்டர் எரிபொருளை பயன்படுத்துது. அப்படின்னா நம்ம பிளைட் எடுத்துட்டு பெட்ரோல் பங்குக்கு போனா எப்படி இருக்கும்? மக்கள் பஸ்ஸுக்கு அப்புறம் போக்குவரத்துக்கு அதிகமா பயன்படுத்துவது ட்ரெயினை தான். ட்ரெயின்ல ஒவ்வொரு பெட்டியிலையும் மஞ்சள், வெள்ளை, பச்சை நிறத்துல கோடுகளை பார்த்திருக்கீங்களா? எங்கெங்க அதுக்கெல்லாம் டைம் கொடுக்குறாங்க, ஏறத்துக்குள்ள எடுத்துறாங்க அப்படின்னு உங்களோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேக்குது. ஆனா அந்த கோடுகள்லாம் மக்களோட பயன்பாட்டிற்கு தான் கொடுத்திருக்காங்க. விரைவு அதிவிரைவு ரயில்கள் பொதுவா நீல நிறத்தில் தான் இருக்கும். மஞ்சள் நிறத்துல கோடு இருந்துச்சுன்னா மாற்றுத்திறனாளி இல்லனா உடல் நலம் முடியாதவருக்கு சிறப்பு பெட்டின்னு அர்த்தம். இதே போல பச்சை கிரே நிறத்துல இருந்துச்சுன்னா அது மகளிருக்கான சிறப்பு பெட்டின்னு அர்த்தம். இன்னைக்கே ரயில்வே ஸ்டேஷன் போய் இது மாதிரி கோடு இருக்கான்னு செக் பண்ணி பாத்திர வேண்டியதான். ஸ்கூல்ல இருந்தே நம்மளோட தேசிய பறவை, தேசிய விலங்கு, தேசிய மரம் எல்லாம் படிச்சிருப்போம். ஆனா நம்ம நாட்டோட தேசிய இனிப்பு, தேசிய காய் எதுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதுல சுவாரஸ்யமான விஷயம் எதுனா இந்த இனிப்பை நீங்க அதிகமா விரும்பி சாப்பிட்டிருக்கீங்க. நம்ம நாட்டோட தேசிய இனிப்பு ஜிலேபி. ஆனா பழங்கால சமஸ்கிருத நூலுல ஜிலேபியை குறிப்பிட்டிருக்காங்க. இதே போல நம்ம நாட்டோட தேசிய காய் பூசணிக்காய். இனிமே ஜிலேபியும் பூசணியும் சாப்பிடுறப்ப கண்டிப்பா தேசப்பற்று இருக்கணும். 250 ஆண்டுகால பழமையான உலகின் மிகப்பெரிய ராட்சச ஆலமரம் நம்ம இந்தியாவில தான் இருக்குன்னு சொன்னா ஆச்சரியப்படுவீங்க. இது மாதிரியான மரத்தை யாராலையும் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப பெருசு. இது ஹவுரா ஹியூப்பூரில் உள்ள தாவரவியல் பூங்காவில் இருக்கிறது. இந்த தாவரவியல் பூங்காவில் சால், சிமுல், தேக்கு, ஆலமரம், அஸ்வந்தா, மகாகனி, கிராம்பு, ஜாதிகா போன்ற பல வகையான மரங்கள் இருக்கு. ஆனா அந்த பூங்காவிலேயே ரொம்ப ஈர்ப்பு அதிகம்னா 250 ஆண்டுகால பழமையான ஆலமரம் தான். இந்த ஆலமரம் 486 மீட்டர் சுற்றளவில் 3 ஏக்கரில் பரவி உள்ளது. இதனுடைய தண்டு பகுதி 50 அடி 15 மீட்டர் அகலம் கொண்டதாக இருக்குது. இதனோட உயரம் 24.5 மீட்டர், கிட்டத்தட்ட மும்பை கேட்டோட அளவுக்கு உயரமா இருக்கும். இந்த போட்டோல இருக்கிறது மீனுன்னு சொன்னா நம்புவீங்களா? இது பாக்குறதுக்கு ஒரு வகையான பாறை போல இருக்கு. இந்த மீனோட பேரு சன்ஃபிஷ். உலகிலேயே மிகப்பெரிய எலும்பு மீன்களில் ஒன்றாகும். இது மிகவும் சாதுவான மீன். மனிதர்களுக்கு எந்த அச்சுறுத்தலும் ஏற்படுத்துறது இல்ல. இது உலகெங்கிலும் தட்பவெப்பமான மிதமான கடல் பகுதிகளில் வாழ்கின்றன. இந்த மீனையும் விட்டு வைக்கிறாங்களா ஜப்பான் மற்றும் தைவான் நாட்டுக்காரங்க? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அமேசிங்கான விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.